ஹலோ வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க, இன்னைக்கு ஒரு ரெசிபி தயார் பண்ண போகிறேன். பாவக்காய் மசாலா தந்தூரி, அப்புறம் இன்னொன்று வெண்டைக்காய் மசாலா தந்தூரி. இது எப்படி வெட்டி வச்சிருக்க பாருங்க. இந்த பாவக்காய் வந்து பெருசாக இருந்துச்சு, அது வெட்டி இப்படி கொஞ்சம் அப்படி பொழந்து விட்டு இருக்கோம். வெண்டைக்காய் அது மாதிரி கொஞ்சம் அப்படி வெட்டி பொழந்து விட்டு இருக்கோம். இதுதான் மசாலா போடணும், அதுக்காக தான் பொழந்து விட்டுருக்கோம். இது வந்து அதில் மிக்ஸ் பண்ணுறது வந்து வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அப்புறம் கடுகு ஊற்றிட்டு இருக்க பாருங்க. கடுகு மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் சீரகம் தான் மிக்ஸ் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, பாவக்காய், இந்த வெண்டைக்காய் வந்து வேகக்கூடாது, ஆனால் பாவக்காய் மட்டும் அரை வேக்கடை எடுக்கணும். அதையும் அடுப்பு பற்ற வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி, அப்புறம் லைட்டாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் அதில் போடணும். இது பாருங்க, இது நம்ம பாவக்காய் மட்டும் வேக வைக்கிறது, வெண்டைக்காய் வேக வைக்கக்கூடாது. பாவக்காய் இதுக்குன்னா அதிகமாக டைமிங் ஆகுமா, அதுக்காக தான் பாவக்காய் அதிகமாக கொஞ்சம் அதில் வேக வைக்கணும். வேக வச்சோன்னா அது நம்ம இதை வறுத்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் டக்குன்னு வெந்திடும், ஆனால் பாவக்காய் சீக்கிரம் வெந்தாது. அதனால் முதல்ல கொஞ்சம் அரை வேக்காடை அதை எடுத்துடணும். இந்த பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த பாவக்காய் அதில் போடுறேன். அதில் உப்பு, உங்களுக்கு டேஸ்ட்டு தகுந்த மாதிரி உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். போட்டு அப்படி வேக வைக்கணும். வேக வச்சுட்டு அரை வேக்காடை ஆயிடுச்சுன்னா அப்புறம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த தண்ணி வீசிடலாம். இந்த பாவக்காய் அப்புறம் எடுத்துடலாம். இப்படி அது வேலை முடிஞ்சாயிடுச்சு. இப்போ மசாலா தயார் பண்ண பாருங்கள். இந்த மசாலா எல்லாம் மிக்சியில் போட்டு ஆட்டிடணும். மிக்சியில் போட்டு அரித்து இது தயார் பண்ணுறது. இந்த மிக்சியில் அரைக்கிற டைமில் கொஞ்சம் அதில் தண்ணி வைக்கணும். தண்ணி வைக்கலான்னா அது மிக்சி சரியாக வராது. இது பாருங்கள், மசாலா அரித்து எடுத்துட்டோம். அரித்து எடுத்துட்டா அப்புறம் இது மசாலா கொஞ்சம் தாளிக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டிருக்கோம், லைட்டாக உப்பு. எதுக்குன்னா அது மசாலாவில் லைட்டாக உப்பு போடணும். உப்பு போடலன்னா அது டேஸ்ட்டு வராது. உங்களுக்கு டேஸ்ட்டு தகுந்த மாதிரி உப்பு கலக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் இதில் போடணும். அப்புறம் இது மசாலா இது எண்ணெயில் கொட்டிகிட்டு பாருங்கள். இந்த மசாலா கொஞ்சம் தாளிக்கலான்னா அது ஸ்மெல்லு ஒரு மாதிரி வரும். அதனால இது தாளிச்சிட்டானா இந்த மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெயில் தாளிக்கணும். தாளிச்சிட்டானா நல்லாயிருக்கும். எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணி ஒரு இதில் பாருங்கள், லைட்டாக நம்ம வந்து நம்ம காரத்தை தகுந்த மாதிரி வரமிளகாய் பொடி, வரமிளகாய் பொடி வந்து இதில் கலந்துருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி பாருங்கள், இந்த கலர் ஃபுல்லாக டேஸ்டியான கலர் ஆகிப்போச்சு. கலர் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா அழகாயிரும். சாப்பிட்றது ருசியாக இருக்குங்க. இது சாப்பிட்டேன்னா ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை தாளிக்கிறது, தாளித்து எடுக்கிறது. பாருங்கள், இந்த மசாலா தயாராகிடுச்சு. இப்போ சப்பாத்தி கல் வச்சுருக்கோம். வச்சா அப்புறம் இப்போ வெண்டைக்காய் பாருங்கள் எப்படி மசாலா இதில் போட்டுட்ருக்கோம். வெண்டைக்காய் எல்லாம் பொழந்து விட்ருக்கு, லைட்டாக பொழந்து விட்ருக்கும்ல, அதுக்குள்ளே வந்து இது மசாலா அப்படி வைக்கிறது. மசாலாலாம் அப்படி போட்டு வைக்கிறது.
அதில் இது மசாலால எல்லாம் உப்பு எல்லாமே கலந்து வச்சுருக்கோம். அதனால் வெண்டைக்காயில் இது தேவையில்லை. வெண்டைக்காயில் இது மசாலா மட்டும் வச்சானா போதும், எல்லாம் அதில் டேஸ்ட் வந்துடும். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ வேணால் ருசியாக சாப்பிட்லாம். சப்பாத்தி கல்லில் சூடாயிடுச்சு. சப்பாத்தி கல்லில் சூடான அப்புறம் இந்த வெண்டைக்காய் அதில் வச்சுக்கலாங்க. லைட்டாக எண்ணெய் போட்டு அப்படியே வெண்டைக்காய் அதில் வறுத்து எடுக்கணும். எண்ணெய் அதிகமாக போடக்கூடாது, லைட்டாக எண்ணெய் போடணும். போட்டு இந்த வெண்டைக்காய் எல்லாம் முடிஞ்சிச்சு. மசாலா போட்டு இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சப்பாத்தி கல்லை வச்சுருக்க சூடாயிடுச்சு. இந்த சப்பாத்தி கல்லில் எண்ணெய் போடும். நம்ம வந்து கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுறோம், நீங்கள் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் ஒரு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த எண்ணெயில் யூஸ் பண்ணணும், அது பிரச்சனை இல்லை. நம்ம வந்து கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வெண்டைக்காய் வைக்கிற பாருங்கள். சப்பாத்தி கல்லில் எல்லாம் வெண்டைக்காய் வைக்கிட்டோம். இல்லை இன்னும் உப்பு பத்தலைன்னு லைட்டாக உப்பு இதில் போட்டுடலாம். இதே மாதிரி தான் அப்படி மூடி வச்சுட்டேன். எதுக்குன்னா கொஞ்சம் வெந்திடும். இந்த பக்கம் வெண்டைக்காய் வச்சுருக்கோம். இது பாருங்கள், இந்த பாவக்காய் வெந்தரத்துக்கு அப்படி வச்சுருந்தோம். அரை வேக்கடை ஆயிடுச்சு, அதை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அரை வேக்கடை ஆயிடுச்சு. இப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க கசப்பு சாப்பிட முடியாது, ஆனால் கசப்பு வராது. எதுக்குன்னா இந்த அரை வேக்காட்டில் கொஞ்சம் கசப்பு கம்மியாயிடும். அது தண்ணி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பொரிஞ்சிடும். இந்த அரை வேக்கடை ஆச்சு பாருங்கள். இது வெண்டைக்காய் இப்படி தான் வச்சுருக்கோம். அப்படி கொஞ்சம் மறுபடியும் திருப்பி விடணும். வறுத்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டு அப்படி போட்டு வறுத்து எடுக்கணும். அதிகமாக எண்ணெய் போட்டோன்னா அது சரி வராது, அது மசாலா வெளியில் வந்துடும். அதனால் கம்மியாக எண்ணெய் ஒரு சொட்டு போட்டு அப்படியே எடுக்கணும். இப்படி தான் வறுத்து எடுக்கணும். இப்படி ஒரு சொட்டு எண்ணெய் போட்டு அப்படி வறுத்து எடுக்கிறது பாருங்கள். அடுப்பு வந்து அதிகமாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமில் வைக்கணும். அப்போ தான் மெதுவாக இது தண்ணி ஈரமாக அப்படி எடுத்துடும். நல்லா உறிஞ்சி எடுத்துட்டானா, நல்லா வறுத்து எடுத்தா நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நம்ம டக்குன்னு ஆகும் அப்படி நினச்சா அதிகமாக அடுப்பை வச்சுட்டேன்னா கறி பிடிச்சிட்டேன்னா அது டேஸ்ட்டு வராது, கசப்பு மாதிரி ஆகி போயிடும். இதே மட்டும் வெண்டைக்காய். இதை பாருங்கள், இப்போ வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எடுத்துட்டேன். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது பாருங்க, பாருங்க இந்த பாவக்காயில் மசாலா வச்சுருக்கோம். இந்த மசாலா போட்டு
எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், இந்த சப்பாத்தி கல்லில் முதல்ல வெண்டைக்காய் எடுத்துட்ட அப்புறம் இந்த பாவக்காய் தயார் பண்ணுறோம். பாவக்காய் சப்பாத்தி கல்லில் அப்படி வச்சுட்டோம். நல்லா கொஞ்சம் வறுத்து எடுக்கணும், வறுக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த பாவக்காய், இந்த வெண்டைக்காய் பாவக்காய் மசாலா தொந்தரி. இது பாவக்காய். முதல்ல வெண்டைக்காய் எடுத்தாச்சு. இது பாவக்காய் மசாலா தொந்தரி, பாவக்காய் மசாலா தொந்தரி. இது வெண்டைக்காய் மசாலா தொந்தரி. இதில் லைட்டாக உப்பு போட்டுட்ருக்கோம். ஏன் உப்பு சப்பாத்தி பத்தலைன்னா எதுவும் டேஸ்ட் வராது. லைட்டாக உப்பு போட்டுட்ருக்கோம். இதை பாருங்கள், பாவக்காய் எப்படி கலர் ஆகிடுச்சு, எப்படி சாப்பிடுச்சு, எப்படி ருசியாக வர பாருங்கள். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. எப்படி பாவக்காய் எப்படி தயாராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி தான் வறுத்து எடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா வாய்க்கு நல்லா டேஸ்ட்டு வரும். இது மாதிரி எடுத்தாலும் இந்த பாவக்காய் எப்படி ஆச்சு பாருங்கள். இதெல்லாம் பாவக்காய் மசாலா தந்தூரி ரெடி ஆகிடுச்சு. இதை ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டேன் பாருங்கள். மசாலா தந்தூரி ரெடி. மீன் பீஸ் மாதிரி ஆகி போச்சு பாருங்கள். எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இதை சாப்பிட்றதுக்கே ருசியாக இருக்கும். இதே மசாலா தந்தூரி, பாவக்காய் மசாலா தந்தூரி இது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து வெண்டைக்காய் மசாலா தந்தூரி பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். இதுதான் ரெடி. இனிமேல் கொண்டு போய் சாப்பிட்லாம். எல்லாம் வணக்கம், நன்றி. கமெண்ட்டு, ஷேர், லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துட்டு புதுசாக வீடியோ நம்ம போடுறோம். புதுசாக அப்படி போட போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் புரியும், அப்போ தெரியும். இதுதான் பாவக்காய் வெண்டைக்காய் மசாலா தந்தூரி. ஓகே, நன்றி, தேங்க்யூ.